வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ளூர் மாணவர்களுக்கான இலவச பேருந்து சேவை மீண்டும் துவங்கிட வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டம். வில்லியனூர் தொகுதி பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா வழங்கினார். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ளூர் மாணவர்களுக்கான இலவச பேருந்து சேவையை மீண்டும் வழங்கிட வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரியை சேர்ந்த உள்ளூர் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 5 வழித்தடத்தில் மொத்தம் 11 பேருந்துகள் இலவசமாக இயக்கப்பட்டு வந்தது. இதனால் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் மிகவும் பயனடைந்து வந்தனர். ஆனால் ஒன்றிய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் தொடர்ச்சியாக கல்விக்காக ஒதுக்கக்கூடிய நிதி குறைந்து வந்தது. இதனால் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு பல்கலைக்கழக மானிய குழுவினால் வழங்கப்பட்டு வந்த நிதியும் குறைக்கப்பட்டது. இந்த நிதி நெருக்கடியை காரணம் காட்டி புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் புதுச்சேரி மாணவர்களுக்கு இயக்கி வந்த பேருந்து சேவைக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என 2019ஆம் ஆண்டு அறிவித்தது. அப்போது மாணவர்களின் தொடர் போராட்டத்தின் காரணமாக அறிவிப்பை திரும்ப பெற்றது. ஆனால் அதன் பின்னர் கொரோனா ஊரடங்கு ஒட்டி கல்வி நிலையங்கள் மூடப்பட்டது. இதனை பயன்படுத்தி புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் மீண்டும் கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்ட போது பேருந்து சேவையை மீண்டும் துவங்கிடாமல் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி மாணவர்களை வஞ்சித்து வருகிறது. இதனால் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கடைக்கோடி கிராமங்களில் இருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி தாமதமாகவே வகுப்பிற்கு வரக்கூடிய சூழல் உள்ளது. ஆகவே மீண்டும் இலவச பேருந்து சேவையை துவங்கிட வலியுறுத்தி புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர் பேரவை சார்பில் பல்கலைக்கழகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாணவர் பேரவை தலைவர் காயத்ரி தலைமை தாங்கினார். செயலாளர் அபூர்வா முன்னிலை வகித்தார். நிர்வாக குழு உறுப்பினர் சஜிதா, ஐஜாஸ், அஸ்வினி, ஜெரோம் உள்ளிட்ட மாணவர் பேரவை நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற 123வது மாசி மக தீர்த்தவாரியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் 123ஆம் ஆண்டு மாசி மக தீர்த்தவாரி நடைபெற்றது. மாசி மக தீர்த்தவாரியையொட்டி வைத்திக்குப்பம் கடற்கரையில் மயிலம் முருகர், தீவனூர் விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, அதே போல் புதுச்சேரி பகுதியிலிருந்து மணக்குள விநாயகர், வரதராஜ பெருமாள், வேதபுரீஸ்வரர், முத்தியால்பேட்டை லட்சுமி ஹயக்ரீவர் உட்பட புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழக பகுதியில் இருந்து சுமார் நூற்றுக்கணக்கான சுவாமி உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து அனைத்து சுவாமிகளையும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு வைத்திக்குப்பம் பச்சைவாழியம்மன் கோயில் மற்றும் பல்வேறு ஊர்களில் உள்ள கோயில்களில் இருந்து கொண்டு வரப்பட்டு கடற்கரையில் வைக்கப்பட்டுள்ள கோயில் உற்சவ சிலைகள் முன்பு பொதுமக்களோடு வழிபாடு செய்தார். தொடர்ந்து அனைத்து உற்சவர் சுவாமிகளையும் நடந்தே சென்று பார்வையிட்டு வழிபாடு செய்தார். நிகழ்ச்சியின் போது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், நியமன எம்எல்ஏ ராமலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மாசி மகத்தையொட்டி மாசி மகத்தை காண வந்த பக்தர்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் ஆனந்தா திருமண மண்டபத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மாசி மக திருவிழாவை முன்னிட்டு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஆனந்தா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பொதுமக்களோடு ஒன்றாக தானும் அமர்ந்து உணவு உண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், தட்சிணாமூர்த்தி, விவிலியன் ரிச்சர்ட்ஸ், ராமலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை காமராஜர் சாலை, அவ்வை திடல், சாரம் பகுதிகளில் மாசி மக திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கு இணங்க மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்வில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் வழியில்
புதுவை காமராஜர் சாலை அவ்வை திரள் சாரம் மாசிமகம் திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் காமராஜர் நகர் தொகுதி தொண்டர்கள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநிலம் காமராஜர் நகர் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக தொகுதி தொண்டர்கள் ராம்குமார் மற்றும் மகேஷ் அவர்களின் தலைமையில் இதர தொண்டர்கள் பெலிக்ஸ், வீராஸ், முருகன், மதன், கார்த்தி, செந்தில், சரண், சிவா, அன்பு, சுரேஷ், பிரபா, மணி, தமிழரசன், மோகன், காந்தி, கபிலன் மற்றும் பல நண்பர்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திமுக இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏவின் பிறந்த நாளை முன்னிட்டு 50 பேர் இரத்த தானமும் 12 பேர் உடல் உறுப்பு தானமும் செய்தனர். திமுக இளைஞரணி அமைப்பாளரும் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான திரு சம்பத் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்பட உள்ளது. சம்பத் அவர்கள் இதுவரை 48 முறை இரத்த தானம் செய்துள்ளார். மேலும் இளைஞரணி சார்பில் இரத்த தானம் செய்வோர் மற்றும் ரத்தம் தேவைப்படுவோர் பயன்படும் வகையில் உதயாவின் குருதி என்ற தலைப்பில் இரத்த தான அமைப்பையும் நடத்தி வருகிறார். இந்நிலையில் முதலியார்பேட்டை திமுக இளைஞரணி சார்பாக 50 நபர்கள் இரத்த தானமும் 12 நபர்கள் உடல் உறுப்பு தானமும் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை திரு சம்பத் அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுவை எம்ஜிஆர் பேரவை சார்பாக மாசிமகத்தை காண வந்த பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் பேரவை சார்பாக மாசிமகத்தை காண வரும் மக்களுக்கு இலவச நீர்மோர் பந்தலை அம்மா பேரவை செயலாளர் சுத்துக்கேணி பாஸ்கர் நீர்மோர் பந்தலை துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் நீர்மோர் அருந்தினர். இதில் உழவர்கரை மாவட்டம் சித்தானந்தம் தலைவர் தயாளன், செயலாளர் பாஸ்கர் மற்றும் ஆனந்த கிருஷ்ணன், முத்துக்குமார், கோபி, பென்ஷன் முனுசாமி, குப்புசாமி, பாலாஜி, ரங்கநாதன் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதி பயனாளிகளுக்கு திருமண உதவி தொகையை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான இரா சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதியில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பெண் பயனாளிகளுக்கு திருமண உதவி தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி பிரிவை சேர்ந்த 25 பயனாளிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 25 லட்சத்திற்கான திருமண உதவி தொகைக்கான ஆணைகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான இரா சிவா வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர்கள் மணிகண்டன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தோமுச தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி தலைவர் பழனிசாமி, ஆதி திராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை மற்றும் ராஜி, மிலிட்டரி முருகன், தங்கராசு, வெங்கடேசன், பாலகிருஷ்ணன், சுரேஷ், முருகன், வீரக்கண்ணு, அஞ்சாப்புலி, அன்பு, சிவகுமார், தயாளன், வீரமுத்து, சிலம்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் தொகுதி கரையாம்புத்தூரில் கருமாதி கொட்டகை மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கரையாம்புத்தூரில் கருமாதி கொட்டகை மற்றும் சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 6,74,370 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதற்கான பூமி பூஜையை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், சுப்பிரமணியன் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து பனையடி குப்பம் பெருமாள் கோயில் வீதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பனையடி குப்பம் பெருமாள் கோவில் சாலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், சுப்பிரமணியன் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முத்துரங்க செட்டி அன்னசத்திரம் சார்பாக
மாசி மகத்தை காண வந்த பக்தர்களுக்கு 8வது ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிரசித்தி பெற்ற மாசிமக தீர்த்தவாரி பெருவிழாவை முன்னிட்டு முத்துரங்க செட்டி அன்னசத்திரம் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து 8வது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி எஸ்.வி. பட்டேல் சாலையில் நடைபெற்றது. இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள், மேலாளர் வின்சென்ட் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மாசிமக தீர்த்தவாரிக்கு சாமி தரிசனம் செய்ய வருகை தந்த பக்தர்கள் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.